மாணவர்கள் 4 பேர் போனாங்க. சம்பவ இடத்திலேயே 2 பேர் இறந்திருக்கிறார்கள். 2 பேர்ல மீதி 2 பேர்ல ஒருத்தர் ரெஃபர் பண்ணி ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஒரு மாணவர் 11ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவன் தற்பொழுது கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரை நான் சென்று நலம் விசாரித்தேன். உடம்பு எப்படின்னு பார்த்து நல்லா இருக்காரு. அவருக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் எதிர்பாராத விதமாக அந்த வேன்ல பின்பகுதியிலே அமர்ந்த காரணத்தினால் அவர் தப்பித்திருக்கிறார். அவருடைய தாயாரையும் நான் விசாரித்தேன். கவலைப்பட வேண்டாம். தமிழ்நாட்டுடைய மாண்பு முதலமைச்சர் செய்தி அறிக்கையுடன் நான் இங்கே வந்திருக்கிறேன். மாண்பு முதலமைச்சர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அங்கு சென்று பாதிக்கப்பட்ட உறவுகளை சந்தித்து ஆறுதல் கூறுவது மட்டுமல்லாமல் அந்த குழந்தைகளை பாதுகாப்பாக உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் எனவும், அதாவது மேல் சிகிச்சை தேவைப்பட்டால் எந்த மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். மாண்பு முதலமைச்சர் என்னிடம் மட்டுமல்ல, அதாவது நம்முடைய வேளாண்மை துறை அமைச்சரத்தில் தகவல் சொல்லியிருக்கிறார். ஆகவே மருத்துவமனை ஜிப்மர் மருத்துவமனை இருக்கின்ற அந்த பாதிக்கப்பட்டவர்களை சென்று பார்ப்பதற்கு நம்முடைய வேளாண்மை துறை அமைச்சர் அங்கே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய அந்த கிராமத்தை சார்ந்த ஒரு தொழிலாளி அங்கிருந்த எதிர்பார்த்து போயிருக்காரு. அந்த உயர்ல கால் வைக்கிறார். அவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவரும் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இறந்து போனவங்க 2 பேர் இறந்திருக்காங்க சார். I can clearly state that 2 பேர் சம்பவ இடத்திலேயே 2 பேர் இறந்திருக்கிறார்கள். மீதி 2 பேர்ல ஒரு மாணவர் ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஒரு மாணவர் 11ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார். அவர் இங்கு இருக்கிறார். அவர் நலமுடன் இருக்கிறார். அந்த கிராமத்தை சார்ந்த ஒருவர் எதிர்பாராத சென்றவர் அந்த உயர்ல கால் வச்சா அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவரும் இங்க இருக்கிறார். வசதி இருக்கு சார். அதாவது ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறதுனால அவங்க விருப்பப்படுறாங்க அங்க போகணும்னு சொன்னாங்க. அதனால அவங்க ரெஃபர் பண்ணி அனுப்பியிருக்கோம் சார். முதல்கட்ட விசாரணையில என்ன தவறு நடந்தா சொல்றாங்க சார்? ஒவ்வொரு ஒரு யூகம் சொல்றாங்க. அது நீங்க என்ன தவறு நடந்தா சொல்றீங்க சார்? இல்ல சார், நானும் அங்க நேரா பார்க்கல. விசாரணை தெரியும். அதாவது இது சம்பந்தமாக காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து விசாரணை மேற்கொண்டுள்ளார்கள். உரிய விசாரணை உண்மையா என்ன நடந்தது என்பது தெளிவாக. முதல்கட்ட விசாரணை என்னன்னு சொன்னாங்கன்னா அந்த யூகத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். இல்ல சார், அதான் சம்பவம் குறித்து கடலூர் காவல்துறை உரிய நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். விரைவில் அது என்ன நடந்தது என்பது வெளிச்சத்துக்கு வரும் என்று தெரிவித்துள்ளது.